Okay, so இந்த வீடியோல மீடியன் கண்டினியூஸ் டேட்டா. ஸோ கண்டினியூஸ் டேட்டா ப்ராப்ளம் தான் மேக்ஸிமம் 10 மார்க் கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸில் மீடியன் இண்டிவிஜுவல் அண்ட் டிஸ்கிரீட் பார்த்தோம். நவ் கண்டினியூஸ் டேட்டா. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் த ஃபார்முலா. ஸோ மீடியன் ஃபார்முலா வந்து என்ன, மீடியன் ஈக்குவல் டு எல் பிளஸ் n by 2 minus cf by f into c. ஸோ இதுதான் ஃபார்முலா எல் பிளஸ். ஸோ எல் வந்து லோவர் லிமிட் சொல்லுவாங்க. எல் பிளஸ் n by 2 minus cf by f into c. இந்த பை வந்து இங்கே மட்டும் தான் போடணும். ஸோ ஃபுல்லாக போட்டக்கூடாது. எல் தனியாக இருக்கணும். எல் பிளஸ் n by 2 minus cf by f into c. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த n by 2 நம்ம கண்டுபிடிக்கணும். அதை மீடியன் கிளாஸ் சொல்லுவாங்க. மீடியன் கிளாஸ். ஸோ அது கண்டுபிடிக்க n வந்து நம்ம 2 டிவைட் பண்ண, அது கண்டுபிடிச்ச பிறகு தான் அந்த ஃபார்முலாக்கு போகணும். ஓகே. ஸோ ஐ டூ ஒன் ப்ராப்ளம். இந்த ஃபார்முலா ஓகேல? Okay, sir. Okay. So we do one problem. So calculate median for the following data. So the class central கொடுப்பாங்க and frequency. So 410 to 420, 420 to 430, 430 to 440, 440 to 450, 450 to 460, 460 to 470, 470 to 480. ஸோ இது கிளாஸ் இன்டர்வல். கிளாஸ் இன்டர்வல்னால் இந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் லோவர் லிமிட்டு, செகண்ட் நம்பர் அப்பர் லிமிட் சொல்லுவாங்க. ஸோ லோவர் அப்பர் இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துட்டு, ஸோ டவுனில் ஃப்ரீக்வன்சி 14, 20, 42, 54, 45, 18, 7. ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு இப்படி மீடியன் கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ் இன்டர்வல் அப்படியே எழுதுங்க. சி ஈக்குவல் டு அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 410ல் ஸ்டார்ட் ஆகுது. 410 to 420, 420 to 430, 430 to 440, 450, 450 to 460, 460 to 470, 470 to 480. So the last value. So frequency first 14, 20, 42, 54, 45, 18, 7. Okay. ஸோ இந்த கிளாஸ் சென்டரும் ஃப்ரீக்வன்சி அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ மீடியன் கேட்டால் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த என்னோட வேலை கண்டுபிடிங்க. என்னன்னா ஃப்ரீக்வன்சியோட டோட்டல். எஃப்னு கொடுத்தாங்கன்னா அந்த டோட்டல் தான் என். ஸோ அது டோட்டல் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ 14 ப்ளஸ் 20 ப்ளஸ் 42 ப்ளஸ் 54 ப்ளஸ் 45 ப்ளஸ் 18 ப்ளஸ் 7. என்ன இருக்குமா டோட்டல்? Two 200, sir. வெரி குட். 200. ஸோ நவ் என்னோட வேல்யூ 200 வருது. ஸோ ஃப்ரீக்வன்சி டோட்டல். இப்போ சிஎஃப் கண்டுபிடிக்கணும். மீடியன் கோட்டைல் டீவியேஷன்லாம் கேட்டாங்கன்னா சிஎஃப் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி 14 அப்படியே போட்டுருங்க. ஸோ இப்போ கால்குலேட்டரில் அப்படியே 14 ப்ளஸ் 20 அப்படியே கிராஸில் ஆட் பண்ணணும். ஸோ 14 அது கூட இந்த 20 ஆட் பண்ணணும். ஸோ 14 ப்ளஸ் 20. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளேல 14 டைப் பண்ணிடுங்க ப்ளஸ் 20. ஸோ 34. ஓகேல 34. நெக்ஸ்ட் 34 ப்ளஸ் அப்படியே இந்த கிராஸில் இருக்கிற 42 ஆட் பண்ணுங்க. ப்ளஸ் அப்படியே ப்ளஸ் 42 போட்டால் போதும். 76.
ஸோ இப்போ உங்கள் கேல்குலேட்டரில் 76 இருக்கும், ப்ளஸ் அதுக்கு கிராஸாக இருக்கிற 54 ஆட் பண்ணுங்கள். ஸோ 130 வருது. நெக்ஸ்ட் 130 அதில் டிஸ்பிளேல இருக்குது, அப்போ ப்ளஸ் 45 ஆட் பண்ணால் 175 வருது. அடுத்து ப்ளஸ் 18, ஸோ 193 வருது. ஸோ ஃபைனலாக ப்ளஸ் 7 போட்டால் கெட் 200. ஸோ இந்த என்னோட வேல்யூ என்ன வருதோ இங்கே அதுதான் இந்த லாஸ்ட் வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த கிளாஸ் இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டு வேல்யூ அப்படியே போட்டுருங்க, அடுத்தது அந்த வேல்யூ கூட அந்த அப்படியே கிராஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆட் பண்ணும்போது நம்ம லாஸ்ட் நம்பர் என்ன வரும்னா இங்கே இருக்கிற நம்பரும் நம்மளோட என் வேல்யூ சேமாக இருக்கும். ஓகே, ஸோ சேமாக இருந்தால் நம்ம கரெக்டாக போட்டுக்கணும்னு அர்த்தம். சப்போஸ் தப்பாக இருந்ததுன்னா ஸோ அகைன் நீங்கள் இந்த டோட்டல் செக் பண்ணிக்கோங்க, இப்படி ஆட் பண்ணும்போது கரெக்டாக தான் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஓகே இல்லை குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி? ஓகே சார். ஓகே, நவ் ஃபர்ஸ்ட் மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மீடியன் கிளாஸ்னா நான் இந்த n by 2ன்னு சொன்னேன். ஸோ n by 2னா n நம்ம கண்டுபிடிச்சது 200, பாருங்க 200 போட்டிருக்கேன் by 2. ஸோ டிவைட் பண்ணால் 100 வருது. ஓகே, ஸோ n இந்த மீடியன் ஃபார்முலால ஃபர்ஸ்ட் நம்ம மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும், n by 2. ஸோ என்னோட வேல்யூ 200 by 2 100 வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த 100 வந்து சிஎஃப்ல எங்கே வருது பார்க்கணும், ஒரு இதுலையும். அதாவது சிஎஃப்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ 14 இருக்கு, ஸோ 14குள்ளே 100 வராது, ஸோ அப்போ வராது. நெக்ஸ்ட் 34லையும் 100 வராது. ஓகே, அது வராது. நெக்ஸ்ட் 76குள்ள 100 இருக்காது, அதுலேயே கிடையாது. நெக்ஸ்ட் 130, ஸோ இந்த 130குள்ள 100 இருக்கு, அப்போ அந்த 130 அந்த ரோ ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க, அந்த ரோ ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சிஎஃப்ல நம்ம கண்டுபிடிச்ச அந்த n by 2, நான் n by 2 ஈக்குவல்னா வந்தது 200 by 2 வந்து 100 வந்து இந்த 100 வேல்யூ சிஎஃப்ல ஒரு நம்பராக செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பரில் 100 இருக்கா, இல்லை. அடுத்த நம்பரில் இருக்கா 100, இல்லை. அடுத்த நம்பரில் இருக்கா 100, இல்லை. அடுத்த நம்பர் 130, அடுத்த நம்பரில் கூட 100 இருக்கு 175. ஆனால் எந்த ஃபர்ஸ்ட் நம்பரில் 100 உள்ள வருதோ அந்த ரோ ஃபுல்லாக மார்க் பண்ணுங்க, அதுதான் வந்து மீடியன் கிளாஸ் சொல்கிறாங்க. இந்த மீடியன் கிளாஸ் ஓகே இல்லைமா? ஓகே சார். ஓகே, குட். ஸோ நான் அந்த மீடியன் கிளாஸ் மார்க் பண்ணிட்ட பிறகு இப்போ மீடியன் ஈக்குவல் அந்த ஃபார்முலா எழுதுறேன், L plus n by 2 minus CF by F into C. This is the formula. ஸோ இதில் L plus இந்த L இப்போ நான் அந்த மார்க் பண்ண ரோ, அதாவது 100 CFல எந்த நம்பரில் இருக்கோ அந்த நம்பர் 130 அந்த ரோ ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டேன். ஸோ அந்த நம்பரில் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் தான் L வேல்யூ, ஸோ லோவர் லிமிட் சொல்லுவாங்க. எல்லோட வேல்யூ இங்கே எழுதுறேன், L ஈக்குவல்னா 440. அடுத்த நம்பர் இருக்குல்ல அந்த ரோல இருக்கு, அந்த நம்பர் வந்து F ஃப்ரீக்வன்சி 54. அடுத்த நம்பருக்கு மேலே இருக்கிறது, ஸோ அந்த மேலே இருக்க நம்பர் தான் CF ஈக்குவல் டு 76. வச்சுக்கோங்க, நம்ம ஃபர்ஸ்ட் n by 2 மீடியன் கிளாஸை கண்டுபிடிக்கணும். n by 2 என்ன வேல்யூ வருது 100, அது சிஎஃப்ல எந்த நம்பர்ல வருது ஒன்னொன்னா பார்த்துட்டு, ஸோ 130குள்ள தான் 100 இருக்கு, அந்த ரோ ஃபுல்லாக நான் மார்க் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் லோவர் லிமிட் அது L ஈக்குவல் டு 440. அடுத்து மிடில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி அதான் 54 எஃப் வேல்யூ. அடுத்து இருக்கிற அந்த 130க்கு மேலே அதை சிஎஃப் எடுத்துக்கூடாது, அதுக்கு மேலே ப்ரிசைடிங் வேல்யூன்னு சொல்லுவாங்க, ப்ரீவியஸ் வேல்யூ தான் நம்ம சிஎஃப் எடுக்கணும், சிஎஃப் ஈக்குவல் டு 76. ஓகே, ஸோ இப்போ சி வந்து என்னன்னா டிஃபரன்ஸ், இந்த கிளாஸ் சென்டரோட டிஃபரன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 410 420 420 430 இதோட டிஃபரன்ஸ்ல என்ன வருது? ஸோ வாட்ஸ் த டிஃபரன்ஸ் 410க்கும் 420? 10 சார், 10. வெரி குட். ஸோ தட் இஸ் அவர் சி வேல்யூ. ஸோ லென்த் ஆஃப் த கிளாஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. அது கிளாஸ் சென்டரோட அந்த செகண்ட் நம்பரு ஃபர்ஸ்ட் நம்பர் அது மாதிரி செப்பரேட் பண்ணி பாருங்க, எல்லாத்துக்குமே சேமாக இருக்கும் 10-10. மோஸ்ட்லி சேமாக தான் ப்ராப்ளம் வரும். ஸோ இது வந்து என்ன எக்ஸ்க்ளூசிவ் டைப் நம்ம பார்க்குற ஃபுல்லாகவே. இன்க்ளூசிவ் டைப்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது சேமாக இருக்காது, அது கொஞ்சம் மாற்றணும். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மீடியன், ஸோ இப்போ n by 2 கண்டுபிடிச்சு அது எங்கே சிஎஃப்ல வருது அந்த ரோவை மார்க் பண்ணி அந்த ரோல இருந்து தான் எல் எஃப் சிஎஃப்ல ப்ரீவியஸ் வரை தான் சிஎஃப், அதெல்லாம் அப்படியே எழுதிட்டு சி வந்து இந்த கிளாஸோட டிஃபரன்ஸ் சொன்ன அது C10. ஸோ ஐ நவ் யூ கம் டு த ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு எல் வேல்யூ 440 டைப்ல 440 ப்ளஸ் n by 2 நம்ம ஆல்ரெடி மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் 100 போட்டால் போதும், மைனஸ் சிஎஃப் வந்து 76, அடுத்து பை எஃபோட வேல்யூ 54, அடுத்து இன்ட்டு 10. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க கால்குலேட்டரில், ஸோ நான் சொல்கிற மாதிரி அப்படியே டைப் பண்ணுங்கள், ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் எழுதிடலாம். அதாவது என்னன்னா ஃபஸ்ட்டு இதை செப்பரேட் பண்ணுங்கள். ஸோ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் 100 மைனஸ் 76, ஃபர்ஸ்ட்டில் அந்த எல் வேல்யூ 440 அது அப்படியே இருக்கட்டும். ஸோ நான் ரவுண்ட் பண்ணதை செப்பரேட் பண்ணிவிட்டு பண்ணிச்சா 24 சார். அப்படியே இன்ட்டு 10 போடுங்க, அதுக்கடுத்து 10 நெக்ஸ்ட் டிவைட் பை 54 போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு செப்பரேட், அடுத்து மல்டிப்ளை அந்த நம்பர் 10, அடுத்து டிவைட் பை 54 வருது பாருங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் 4.44 sir. குட். நவ் லாஸ்ட் ஃபைனல் என்ன பண்றீங்கன்னா பிளஸ் இந்த லாஸ்ட் நம்பர் இந்த எல் வேல்யூ. ஸோ எல்லை வந்து நம்ம லாஸ்ட்ல ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த சப்ராக்ட் பண்றது 100 அதை சப்ராக்ட் பண்ணி இன்ட்டு டிவைட் இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அப்படியே பிளஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டிங்கன்னா கெட் நம்ம ஒரு ஸ்டெப்பாக போடல, ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுடலாம். இப்போ என்ன ஆன்சர் வருது? ப்ளஸ் 414 போடுங்க, டைப் பண்ணுங்க அப்படியே. என்ன நம்பர் வருதுமா? ஸோ ஃபர்ஸ்ட் 100 minus 76 இன்ட்டு அந்த சி வேல்யூ 10, அடுத்து டிவைட் பை 54 போட்டால் ஒரு வேல்யூ வந்திருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே ப்ளஸ் 440. 444.44 sir. வெரி குட். ஓகே, இந்த இந்த வேல்யூ தானே வந்திருக்கு, நான் எழுதியிருக்கேன் அந்த வேல்யூ தானே? Yes sir. ஓகே குட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை கிளாஸ் சென்டர் இந்த ஃபார்முலா மைடியன் ஃபார்முலா எழுதிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்து ஒரே ஸ்டெப்பில் போடலாம். நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் போடணும் தேவையில்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு இருக்க எல் வேல்யூ டச் பண்ணாதீங்க. அந்த ப்ளஸ்ஸுக்கு அடுத்த ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்ணி அடுத்து இன்ட்டு 10 டிவைட் பை இருக்கிற சி எஃப் லாஸ்ட்டில் ப்ளஸ் எல் வேல்யூ போட்டிங்கன்னா ஒரே ஸ்டெப் ஆன்சர் வந்துடும். இது ஓகேங்களா? Okay sir. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதுதான் வந்து மீடியன் ஃபார் கிளாஸ் இன்டர்வல். ஓகே, அதாவது கண்டினியூஸ் டைப். இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல் 0 to 10, 10 to 20 கீழே ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தாங்கன்னா ஸோ அந்த மாதிரி கிளாஸ் இன்டர் ஃப்ரீக்வன்சி அப்படியே எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் சிஎஃப் கண்டுபிடிங்க. சிஎஃப்னா ஃபர்ஸ்ட் எஃபோட வேல்யூ போட்டுட்டு அப்படியே எஃப் கூட அந்த 14 + 20 34 வரும். ஸோ டிஸ்பிளே 34 இருக்கும். இப்போ ப்ளஸ் 42 அடுத்து ப்ளஸ் 54 அப்படியே ப்ளஸ் ப்ளஸ் போட்டு வர நம்பரை அப்படியே அங்கே எழுதிட்டே வாங்க. ஸோ லாஸ்ட் நம்பர் ஒன்று வரும், அந்த நம்பரும் நம்ம என்னோட டோட்டல் கரெக்டாக இருக்கும். இந்த சிஎஃப்லாம் நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. சிஎஃப் அந்த லாஸ்ட் நம்பரும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, அதை ஆட் எல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்தது மீடியன் கிளாஸ் n/2 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பர் சிஎஃப்ல எங்க வருது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர்ல 100 வருதா? இல்ல. நெக்ஸ்ட் நம்பர்ல வரல. 76 100 கிடையாது. 130 தான் 100 வருது. ஸோ அந்த ரோ மார்க் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் தான் எல், மிடில் இருக்கிறது எஃப். அடுத்து அந்த ரோல சிஎஃப் 130 கிடையாது, அந்த ப்ரீவியஸ் நம்பரா எடுத்துக்கணும். அது மட்டும் ப்ரீவியஸ் நம்பர் எடுக்கணும். சிஎஃப் 76. அடுத்து கிளாஸ் இன்டர்வல் அந்த சிஐ அதில் எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் 10 இருக்கனால அதுதான் சி வேல்யூ. ஸோ அடுத்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணினா இந்த மீடியன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது மீடியன். ஸோ நெக்ஸ்ட் மீடியன்ல இன்னொரு சம் பார்க்கலாம். சம்டைம் ப்ராப்ளம் வந்து பிலோன்னு கொடுப்பாங்க. ஸோ நான் டைரெக்டாக செகண்ட் கொஸ்டின் எழுதுறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இதுவும் மீடியன் ப்ராப்ளம் தான். கால்குலேட் ஃபைண்ட் மீடியன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அண்ட் ஏஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பிலோ 10, அடுத்தது பிலோ 20. ஸோ அதுமாதிரி எல்லாத்துமே பிலோ. ஸோ பிலோ 30, பிலோ 40, பிலோ 50, பிலோ 60, பிலோ 70, பிலோ 80 இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து கீழே நம்பர் ஆஃப் பர்சன் சொல்லிட்டு 2, 5, 9, 12, 14, 15, 15.5, 15.6 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தில் அதாவது இந்த மாதிரி பிலோனா லெஸ் தென். போன சம்ல கிளாஸ் சென்டர்னு சொல்லிட்டு லோவர் லிமிட் ரெண்டு நம்பர் கொடுத்தாங்க. இங்கே பிலோ அந்த வேர்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் கிளாஸ் சென்ட்ரல் சம் தான். இதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி போகணும். எப்படி போகணும்னா ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் சென்டர் எழுதிக்கிறேன். ஸோ பிலோ 10னா பிலோ 10னா 0 to 10 சொல்லுவாங்க. ஸோ 10க்கு கீழே அப்போ 0 to 10. அடுத்து பிலோ 20னா 20க்கு கீழே அப்போ அடுத்தது 10 to 20 வரும். பிலோ 30னா 20 to 30. பிலோ 40னா 30 to 40. அடுத்தது 40 to 50. அடுத்தது 50 to 60. ஸோ நெக்ஸ்ட் 60 to 70. ஃபைனலாக பிலோ 18 இருக்கு, 70 to 80. ஸோ இதான் லாஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி பிலோ ஆர் லெஸ் தென் வேர்டு வந்து கேட்டாங்கன்னா ஸோ பிலோ 10 சொல்கிறாங்க. அடுத்து 20 10 இருக்கு, 10, 20, 30 எல்லாரோட டிஃபரன்ஸும் 10 இருக்குல்ல, அதனால ஸோ 0 to 10. அடுத்து 10 ஆட் பண்ணுங்க. அடுத்து 10 to 20, 20 to 30. லாஸ்ட்ல பிலோ 80னா 70 to 80. இது ஓகேவா? Okay sir. நெக்ஸ்ட்
அந்த மாதிரி பிலோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்க எஃபோட வேல்யூ கொடுக்க மாட்டாங்க அங்கே. ஆனால் நம்பர் ஆஃப் பர்சன் எஃப்னு சொல்லியிருப்பாங்க, தட் இஸ் நாட் எஃப், அது சிஎஃபோட வேல்யூ. இந்த மாதிரி பிலோ லெஸ் தென் சம்மில் கொடுத்து வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அது கிளாஸ் சென்ட்ரலாக மாற்றுங்க. அதாவது பிலோ 10னா 0 to 10, 10 to 20. ஏன் நான் 10 எடுக்கிறேன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிலோ 10, பிலோ 20 டிஃப்ரென்ஸ் 10 இருக்கனால ஸோ 0 to 10, 10 to 20 அதுமாதிரி போடுறேன். அடுத்து அங்கே கீழே கொடுக்குற நம்பர் வந்து ஃப்ரீக்வன்சி, நம்பர் ஆஃப் பர்சன் அதை ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க. பட் ஆனால் அது ஃப்ரீக்வன்சி கிடையாது, அது சிஎஃப் வேல்யூ. பிலோ லெஸ் தென் அந்த வேர்டு கொஸ்டினில் வந்துன்னா அது சிஎஃபாக கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை சிஎஃப்ல எழுதுங்க. அதாவது 2, 5, 9, 12, 14, 15. ஸோ இதில் நம்பர் நான் பாயிண்ட்ல வந்திருக்கு. ஸோ 15.5, அடுத்து 15.6. ஸோ இது சிஎஃப் வேல்யூ. ஸோ இந்த போன சம்மில் நம்ம எஃப் கொடுத்தாங்க, எஃப்ல இருந்து சிஎஃப் கண்டுபிடிச்சேன். அதாவது எப்பவுமே எஃப் கொடுத்தது சிஎஃப் அப்படி தான் கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி பிலோ லெசன் கொடுத்தாங்கன்னா அங்கே எஃப் தான் கொடுத்துருப்பாங்க, பட் அது சிஎஃப்ல எழுதிட்டு அது நீங்கள் எஃப்ஐ கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே போட்டுருங்க 2 அந்த சிஎஃப். அடுத்து சப்ராக்ட் பண்ணி போடணும். அதாவது அந்த 5ஐயும் ஃபர்ஸ்ட் நம்பர் 2 போட்டு 5ஐயும் 2 சப்ராக்ட் பண்ணா வருது 5 minus 2 3 sir. 3. ஸோ அதே மாதிரி அடுத்த நம்பருக்கு 9 minus 5 செப்பரேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் அப்படியே போட்டுட்டு அடுத்து செகண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் செப்பரேட் பண்ணணும். அடுத்து தேர்டு செகண்ட் 9 minus 5 4 sir. 4. குட். அடுத்தது 12 minus 9 3 sir. 3. அடுத்து 14 12 2 வரும். 15 14 1 வரும். 15.5 minus 50 0.5. 0.5 sir. Good. அடுத்து 15.6 minus 15.5 0.1 sir. ஓகே குட். ஸோ இப்படி தான் எஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லெஸ் தென் பிலோ அந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம கிளாஸ் சென்டரில் பிலோ 10னா 0 to 10, 10 to 10 அந்த மாதிரி மாற்றிட்டு அவங்க கீழே வந்து எஃப்னு கொடுப்பாங்க, ஆனால் அது எஃப் கிடையாது, அது சிஎஃப்ல எழுதிக்கோங்க. அந்த சிஎஃப்ல இருந்து எஃப் நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே போட்டுட்டு செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் செப்பரேட்னா 3, 9ல இருந்து 5 அதுமாதிரி செப்பரேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே. அடுத்தது இதோட டோட்டல் கண்டுபிடிச்சு பாருங்க. இது n ஈக்குவல் போட்டு இந்த எஃப் அப்படியே ஆட் பண்ணுங்க. எஃப்ல இருக்க நம்பர் அப்படியே ஆட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ணா வருது பாருங்க. ஸோ 2, 3, 4 அப்படியே எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி சொல்லுங்க. $15.6 sir. குட். ஸோ இந்த நம்ம சிஎஃப்ல இங்க லாஸ்ட் நம்பர் என்ன வருதோ அதே நம்பர் தான் இந்த என்னோட வேல்யூ வரும். நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம லாஸ்ட் ப்ராப்ளத்துல அந்த n அதாவது எஃபோட டோட்டல் தான் n, அந்த n தான் நம்ம சிஎஃப்ல அந்த லாஸ்ட் நம்பரா வரும் சொன்னேன். ஸோ இந்த கொஸ்டின்ல சிஎஃப் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த லாஸ்ட் வேல்யூ தான் பாருங்க கரெக்டா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம மீடியன் ஃபார்ம்னு ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் மீடியன் கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும், அந்த எந்த ரோன் கண்டுபிடிக்கணும். அதை வந்து நம்ம என்ன ஃபார்ம்னா n/2. ஸோ என்னோட வேல்யூ 15.6/2 இதை டிவைட் பண்ணுங்க. ஸோ அப்படியே பை 2 போடுங்க. உங்கள் கால்குலேட்டரில் 15.6 தான் இருக்கும், இதோட பை 2 போட்டிங்கன்னா அந்த வேல்யூ வரும் 7.8 sir. ஸோ இப்போ இந்த 7.5 சிஎஃப்ல எந்த நம்பர்ல வருது? ஸோ சிஎஃப்ல ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர்ல அப்படியே ஒன்றுனா வாங்க, எந்த நம்பர்ல அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும்போது 7.8 எந்த நம்பர்ல வரும்? 9 sir. வெரி குட், 9. CF. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 2ல 7.8 கிடையாது, 5லையும் 5 வந்து 5குள்ள 7 வராது, 9. குட். ஸோ அந்த 9குள்ள தான் 7. ஸோ அந்த ரோ அப்படியே மார்க் பண்ணிருங்க. ஸோ அந்த ரோ மார்க் பண்ணிட்டேன். ஸோ நவ் இப்போ அந்த ரோல இருந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அது எல்லோட வேல்யூ 20, அடுத்து எஃப் வந்து அந்த மிடில் நம்பர் 4, சிஎஃப் மட்டும் அந்த 9க்கு மேலே அந்த ரோக்கு நம்ம மார்க் பண்ணதுல எல்எஃப் வந்துடும், சிஎஃப் 9 போட்டுறக்கூடாது. அந்த 9க்கு மேலே இருக்கு அந்த நம்பர் தான் ப்ரீவியஸ் நம்பர் தான் சிஎஃப் எடுக்கணும். அடுத்த டிஃபரன்ஸ் கிளாஸ் சென்டர்ல ஏதாவது டிஃபரன்ஸ் 10 தான் இருக்கு, அப்போ சியோட வேல்யூ 10. சம் புக்ல வந்து ஹெச்ன்னு போடுவாங்க, ஐன்னு போடுவாங்க, எஸ்சிக்கு பல நான் சின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. சம்டைம் எஸ்சி ஹெச் கூட போடுவாங்க. ஸோ வித் ஆஃப் த கிளாஸ் சென்டர், லென்த் ஆஃப் த கிளாஸ் சென்டர் சொல்லுவாங்க. கிளாஸ் சென்டர்ல லோவர் வேல்யூ அப்பர் வேல்யூ செப்பரேட் பண்ணிங்கன்னா 10, எல்லாத்துலேயுமே 10 இருக்கா பார்க்கணும். ஸோ அப்போ அதான் சி வேல்யூ. ஸோ நான் மீடியன் ஃபார்ம்ல எழுதுறேன். மீடியன் ஈக்குவல் டு எல் பிளஸ்
n by 2 minus cf by f into h. ஸோ L ஓட வேல்யூ நம்ம 20, n by 2 நான் 7.8 மேலே போட்டிருக்கேன், cf வந்து 5, f ஓட வேல்யூ 4 into c, hன்னு போட்டுட்டேன், into cன்னு வச்சுக்கலாம். ஸோ c ஓட வேல்யூ 10 into 10. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே டைப் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்க எல்லை விட்டுருங்க. ஸோ அகைன்லேருந்து அதாவது ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணுங்க, மல்டிப்ளை டிவைட், லாஸ்ட்ல ப்ளஸ் 20 போடுங்க. என்ன வருது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல எல்ல டைப் பண்ணாதீங்க, அதுக்கு அடுத்தது சப்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட், லாஸ்ட்ல பிளஸ் எல். ஸோ அது மாதிரி டைப் பண்ணீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். 7 sir. எல் லாஸ்ட்ல அந்த எல் வேல்யூ பிளஸ் பண்ணுங்க. இந்த எல் நம்பர் இருக்குல்ல, எல் வந்து 20ல நீங்க அந்த சப்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட் எல்லாம் பண்ணிட்டீங்க, அப்படியே பிளஸ் 20 டைப் பண்ணுங்க, லாஸ்ட்ல பிளஸ் 20. 27 sir. குட். ஸோ 27 தான் ஆன்சர். அப்போ மீடியன் ஈக்குவல் டு 27. ஸோ நம்ம வர ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணலாம். எப்படின்னா ஆன்சர் எனக்கு 27 வந்திருக்கு, அந்த 27 நம்ம மார்க் பண்ண அந்த ரோக்குள்ள இருக்கா பாருங்க, அதாவது இந்த ரோ தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க் பண்ண ரோ 20 to 30, அந்த 20க்கும் 30க்கும் நடுவில் 27 இருக்கா? 20க்கும் 30க்கும் நடுவில் Yes sir. ஸோ அப்போ அவர் ஆன்சர் இஸ் ரைட். ஸோ அந்த மீடி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமோ அந்த நம்பர் நம்ம மார்க் பண்ண அந்த கிளாஸ் சென்டரில் நம்ம ஒரு அங்கே n by 2 ரோ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அந்த ரோ அந்த கிளாஸ் சென்டருக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம ஆன்சர் ரைட். சப்போஸ் எனக்கு ஆன்சர் 128, 100 அது மாதிரி வந்தால் அந்த நம்பர் அதில் வராது, அப்போ நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிங்கன்னு வச்சு அகைன் செக் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அப்போ இந்த மீடியன் ஓகே இல்லை? Okay sir. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மீடியன் மோடு பார்க்கலாம். ஸோ மோடு, ஸோ டெஃபினேஷன் ஆல்ரெடி மோட்னா இட் இஸ் ரிப்பீட்டட் நம்பர் சொல்லுவாங்க. ரிப்பீட்டட் நம்பர் இந்த விட நான் வச்சுக்கோங்க. ரிப்பீட்டட் நம்பர் அதாவது இண்டிவிஜுவல், இதுலேயும் இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் 3 டைப் ஆஃப் டேட்டா இருக்கு. ஸோ இட் இஸ் இந்த மோட் இஸ் த வேல்யூ விச் இஸ் மோஸ்ட் அப்டைன் இந்த டேட்டா. இந்த அவங்க கொடுக்குற டேட்டாவில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம் ரிப்பீட்டட் ஆகிற நம்பர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மோடு சொல்லுவாங்க. ஸோ மோட் இஸ் ரிப்பீட்டட் நம்பர், இல்லைன்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இண்டிவிஜுவல் சீரீஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுக்கு ஃபார்முலா தேவையில்லை, இண்டிவிஜுவலுக்கும் டிஸ்கிரிட்டுக்கும் ஃபார்முலா கிடையாது, கண்டினியூஸ் மட்டும் தான் ஒரு ஃபார்முலா. ஸோ ஒரு ப்ராப்ளம் ஃபைண்ட் மோட். ஸோ இண்டிவிஜுவல் சீரீஸ்னால் அது மாதிரி சம் நம்பர் 2, 7, 8, 2, 8, 10, 11, 2, 20, 18, 14. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த நம்பரில் எந்த நம்பர் நிறைய டைம் ரிப்பீட் ஆகுது? ஸோ எந்த நம்பர் நிறைய டைம் ரிப்பீட் ஆகுது? 2 sir. குட். ஸோ அந்த 2 தான் மோடு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ மோட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ மேக்ஸிமம் டைம் ரிப்பீட்டட் நம்பர். ஓகே. ரிப்பீட்டட் நம்பர் இஸ் கால்டு மோடு சொல்லுவாங்க. ஸோ நம்ம 2 மார்க்கில் மோடு கேட்டாங்கன்னா அந்த ரிப்பீட்டட் நம்பர் இந்த கிவன் டேட்டா அந்த ரிப்பீட்டட் நம்பர் இஸ் கால்டு மோடு அந்த வேர்டை வச்சுட்டு அதுக்கு நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு 5-6 நம்பர் எழுதிட்டு அதில் ஏதோ ஒரு நம்பர் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு அந்த நம்பர் தான் மோடு சொல்லிட்டு டெஃபினேஷன் எழுதினாலே they'll give ஃபுல் மார்க். ஓகே. ஸோ இதான் இண்டிவிஜுவல் டைப். ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் டைப் 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்கிரீட் சீரிஸ் சொல்கிறேன். ஸோ டிஸ்கிரீட் சீரிஸ்னால் அவங்க எக்ஸோட வேல்யூ எஃபோட வேல்யூ கொடுப்பாங்க, அதாவது எக்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுப்பாங்க. இட் இஸ் ஏ குரூப் டேட்டான்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ் தான் கிளாஸ் சென்டர் கொடுப்பாங்க, ஃப்ரீக்வன்சி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் எந்த டைப் டேட்டா நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் கொஸ்டின், அந்த டைப் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் டேட்டாவை நீங்கள் ஐடென்டி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஃபார்முலா யூ அப்ளை. ஓகே. ஸோ மோடுக்கு வந்து இண்டிவிஜுவலுக்கும் டிஸ்கிரீட்டுக்கும் ஃபார்முலாவே கிடையாது, கண்டினியூஸ் மட்டும் தான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா சம்மை பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஒரு சம் நானே போடுறேன். ஸோ ஏதோ ஒரு நம்பர் எழுதியிருக்கேன், 5 லாஸ்ட்டில் 40 அது. ஸோ இதுமாதிரி ஃப்ரீக்வன்சி எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சியில் இப்போ டிஸ்கிரீட் டைப் டேட்டாக்கும் ஃபார்முலா கிடையாது, இதை சம பார்த்து சொல்லிடலாம். ஃப்ரீக்வன்சியில் எது பெரிய நம்பர் சொல்லுங்கள், வாட் இஸ் அ நம்பர்? இந்த ஃப்ரீக்வன்சி எஃப் இருக்குல்ல, அதில் வந்து எது பெரிய நம்பர், பிகர் நம்பர்? 36. குட், 36. அந்த 36க்கு மேலே என்ன இருக்கு? 36க்கு மேலே நம்பர் 25 sir. தட் இஸ் அவர் மோட். ஸோ மோட் ஈக்குவல் டு 25.
ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க. ஸோ டிஸ்கிரிட் டைப் டேட்டாக்கு இது ஃபார்முலானா இதான், த வேல்யூ ஆஃப் எக்ஸ் விச் இஸ் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. எது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியா இருக்கோ அது அந்த அதற்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற எக்ஸ் வேல்யூ தான் நம்மளோட மோடு. அதனால மோடு ஈக்குவல் டு 36 நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி 36 அதுதான் வந்து மோடுன்னு போட்டுருவாங்க. ஸோ மோடு ஈக்குவல் 36 போட்டுறாதீங்க. அந்த 36க்கு மேல என்ன எக்ஸ் வேல்யூ இருக்கு 25 அதுதான் மோடு. ஸோ மோடு ஈக்குவல் டு 25. ஓகே. ஸோ இதான் டிஸ்கிரிட். இது ஓகேலாமா? இந்த டிஸ்கிரிட் டைப் போட்டு ஓகேல? ஓகே சார். ஸோ சம்டைம் இந்த மாதிரி 5 மார்க் கேட்குறாங்க. வெரி ஈஸியாக கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரு 2 இயர்ஸ் பேக் இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி அதில் எது ஹையஸ்ட் நம்பரோ அதுக்கு மேலே இருக்கிறது தான் மோடு. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சம் 5 மார்க் கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் கண்டினியூஸ். ஸோ அதுதான் மெயின். நம்ம அதை பார்ப்போம். ஸோ கண்டினியூஸ் சீரிஸ் இல்லைன்னா கண்டினியூஸ் டேட்டா. ஸோ இதுதான் மேக்ஸிமம் 10 மார்க் கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. மோடு ஈக்குவல் டு எல் பிளஸ் f1 minus f0 by 2f1 minus f0 minus f2 into c. ஸோ ஃபார்முலா தான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். மோட் ஈக்குவல் டு எல் பிளஸ் எல் தனியாக இருக்கணும். நம்ம லாஸ்ட்டில் தான் எல்லை டச் பண்ணணும். ஸோ f1 மைனஸ் f0 டிவைட் பை அதே தான் கீழே எழுதுறோம். மேலே பாருங்க f1 மைனஸ் f0 அதே தான் கீழே போடுறேன். ஆனால் அந்த f1க்கு முன்னாடி 2 போட்டுக்கணும். லாஸ்ட்ல மைனஸ் f2 இன்ட்டு சி. ஓகே. இதுதான் மோட் ஃபார்முலா. ஓகே. எல் பிளஸ் f1 மைனஸ் f0. f1னா அதாவது f போட்டு சஃபிக்ஸில் ஒன்று சொல்லுவாங்க. f1 மைனஸ் f0. அதனால 1 சொல்லி f1 இப்படி போட்டுறாதீங்க. 1 சின்னதாக கீழே போகணும். f1 மைனஸ் f0 டிவைட் பை அதே தான் கீழே போடுறேன். ஃப்ரண்ட்ல 2 f1 மைனஸ் f0 மைனஸ் f2 2 கீழே போகணும் இன்ட்டு சி. இந்த ஃபார்முலா ஓகேல? ஓகே சார். ஓகே. நான் இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுவும் ப்ராப்ளம் ஈஸி தான். மோட் ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலா படிச்சீங்கன்னா சம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் போடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 find mode class interval frequency. So first 0 to 10 it's 100, 100 to 200, 200 to 300, 300 to 400, 400 to 500, 500 to 600, 600 to 700. Okay, the last frequency value 5, 7, 12, 18, 16, 10, 5. So okay. இப்போ அந்த மாதிரி இதுவும் கிளாஸ் சென்ட்ரல் ஃப்ரீக்வன்சி. இந்த மாதிரி கிளாஸ் சென்ட்ரல்னா அது கண்டினியூஸ் டைப் டேட்டா. இந்த மாதிரி 0 to 10, 10 to. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மோட் போட போகிறோம். இப்போ அந்த மோட் ஃபார்முலாவில் எல் என்ன எஃப் அதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் எது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி? ஃப்ரீக்வன்சியில் எது ஹையஸ்ட் நம்பர்? 18 சார். ஓகே. ஸோ அந்த 18 தான் f1. ஸோ ஃப்ரீக்வன்சியில் எது பெரிய நம்பரோ அதுதான் f1 அதை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த f1 மார்க் பண்ணிவிட்டு அந்த f1க்கு முன்னாடி என்ன இருக்கோ அது f0, அதுக்கு ஆஃப்டர் இருக்கிறது வந்து f2. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியில் ஹையஸ்ட் வேல்யூ பாருங்க. அந்த ஹையஸ்ட் வேல்யூ தான் f1. அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற வேல்யூ தான் f0. அதுக்கு நெக்ஸ்ட்டாக இருக்கிற வேல்யூ தான் f2. இது ஓகே இல்லை? ஓகே சார். நெக்ஸ்ட் அந்த f1க்கு மேலே இருக்கிற லோவர் லிமிட் அதாவது 300 to 400 இருக்கு. அந்த லோவர் லிமிட் 300 அதுதான் எல் வேல்யூ. ஓகே. ஸோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற ஹையஸ்ட் நம்பர் வந்து நம்ம f1 ஃபர்ஸ்ட் அந்த f1 தான் எடுக்கணும். இந்த ஃப்ரீக்வன்சியில் எடுத்தாலே மோட் சம் கேட்டாலே கண்டினியூஸ் டைப் ஃப்ரீக்வன்சியில் ஹையஸ்ட் நம்பரை f1 போட்டுருங்க. அந்த f1க்கு முன்னாடி f0, அதுக்கடுத்து f2, அந்த f1க்கு மேலே இருக்கிறதா லோவர் லிமிட். அடுத்து சி என்னது? அந்த டிஃபரன்ஸ் அந்த கிளாஸ் சென்டரோட டிஃபரன்ஸ்ல என்ன வருது? சி ஈக்குவல் என்னது? 100 சார். வெரி குட் 100. ஸோ 0 to 100, 100 to 200 பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 100 போகுது. ஸோ அதனால சியோட வேல்யூ 100. ஓகே. ஸோ நான் இப்போ அந்த ஃபார்முலா நான் மேலே இருந்திருக்க ஃபார்முலா அகைன் எழுதுறேன். அதில் ஜஸ்ட் அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு தான். ஸோ மோட் ஈக்குவல் டு எல் பிளஸ் f1 மைனஸ் f0 பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்ட்டு சி. ஸோ எல்லோட வேல்யூ 300. அடுத்து f1 மைனஸ் f0 18 மைனஸ் 12. டவுனில் அந்த 2f1 தட் மீன்ஸ் f1 வேல்யூ 18 அந்த 18 கூட அப்படியே 2 மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 2 இன்ட்டு 18 போட்டிங்கன்னா என்ன வரும்னா 36ன்னு வரும். ஓகே. அடுத்து மைனஸ் f0 வந்து 12, அடுத்து f2 வந்து 16 இன்ட்டு சி வந்து 100. இது ஓகே இல்லை? இந்த ஸ்டெப் அந்த 2f1னா அந்த f1 வேல்யூ 2 மல்டிப்ளை பண்ணிடுறேன். f1 வந்து 18
8 into 2 வந்து 36 நான் ஒரு ஸ்டெப்பில் போட்டேன். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம ஒரு ஸ்டெப் போட்டு தான் ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த 18 12 செப்பரேட் பண்ணுங்க. என்ன வருது? 18 minus 12 6 sir. குட். டிவைட் பை அடுத்து கீழே இருக்கு அப்படியே 36 minus 12 minus 16 அப்படியே டைப் பண்ணுங்க. கீழே ஃபுல்லா கீழே இருக்கு மட்டும் டைப் பண்ணுங்க. இப்போ மேலே 6 அதை விட்டுருங்க. இப்போ கீழே 36 minus 12 minus 16 36 minus 12 minus 16 8 sir. வெரி குட். ஸோ இன்ட் 100. இப்போ என்ன பண்ணுறோமோ இப்போ நம்ம ஒரே டைப் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டில் இதை ஃபர்ஸ்ட் இது அப்படியே இதை டிவைட் பண்ணிவிட்டு இதை இன்ட்டு பண்ணுங்க. இல்லைனா இன்ட்டு பண்ணிவிட்டு டிவைட் பண்ணுங்க. அந்த 300 போடாதீங்க. 6/8 போடுங்க, டிவைட் பை 8. அடுத்து இன்ட்டு 100, அதுக்கடுத்து ப்ளஸ் 300 போடுங்க. ஸோ 6/8 போடுங்க. 375 sir. 375 ஆன்சர். 375. வெரி குட். 375 வருது. ஸோ இந்த சம்மில் கூட நம்ம அந்த மார்க் பண்ண அந்த F1 ரோ மார்க் பண்ணி இந்த F1க்கு நேராக ஒரு கிளாஸ் சென்ட்ரல் போட்டிருப்போம்ல, 300 to 400. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வர ஆன்சர் 300 to 400 இருக்கா பார்த்தீங்கன்னா 375 தான் ஆன்சரு. எஸ், அது வந்து 300 to 400 இருக்கு. எஸ், அவர் ஆன்சர் இஸ் ரைட் சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு ஆன்சர் 500 600 வந்துருது, பட் அந்த நம்பர் வந்து அந்த கிளாஸ் சென்ட்ரல் நம்ம எல்லுன்னு எடுக்கிற அந்த அந்த லிமிட்குள்ளே இருக்கா பார்க்கணும். எல் நம்ம இந்த F1க்கு மேலே இருக்கிறது தான் அந்த கிளாஸ் சென்ட்ரல் தான் 300 to 400. அதுக்குள்ளே அந்த ஆன்சர் வருதா பார்க்க இருந்ததுன்னா ஸோ நம்ம கரெக்டாக போட்டுன்னு அர்த்தம். அப்படி வராதுன்னா நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணி அர்த்தம். ஓகேலாமா? Okay sir. ஸோ இந்த மோட் ரொம்ப ஈஸி. அதனால ஃப்ரீக்வன்சியில் எது ஹையஸ்ட் நம்பரோ F1, ப்ரீவியஸ் F0, அடுத்து F2, அந்த F1க்கு நேராக மேலே எல், அடுத்து சி வந்து கிளாஸ் சென்டரோட லென்த் டிஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100. ஸோ ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு எல் எழுதுங்க. F1 minus F0 டவுனில் 2 F1னா அந்த F1 கூட 2 மல்டிப்ளை பண்ணுங்க. F1ஓட வேலை 18, அப்படியே 18 into 2 போட்டுட்டேன். அதான் 36 போட்டிருக்கேன். 36 எங்கேருந்து வருது பார்க்காதீங்க. 2 into 18 போட்டிங்கன்னா அது 2 into F1 வேல்யூ. ஓகே, தட் இஸ் 18. ஸோ மைனஸ் அடுத்து F0 12, F2 16, into C வந்து H. ஸோ 300 அப்படியே இருக்கட்டும். மேலே இருக்க 18 12 செப்பரேட் பண்ணால் 6, கீழே இருக்க நம்பரை 36 minus 12 minus 16 டைப் பண்ணிங்கன்னா 8 வருது. அதுக்கடுத்து 6 divided by 8 into 100, அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ப்ளஸ் எல் ப்ளஸ் 300 போட்டிங்கன்னா ஒரே ஸ்டெப் ஆன்சர் வந்துடும். ஸோ இதான் மோடு. இது ஓகேமா? Okay sir. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு யூனிட் நம்பர் 3. யூனிட் நம்பர் 3 வந்து மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு இருக்கு. அதில் மீன் மீடியன் மோடு. ஸோ மீன் மீடியன் மோட் பேஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக 5 மார்க் 2 மார்க் 10 மார்க்லையும் ஒரு இந்த மாதிரி ஒரு சம்மை கொடுத்து இந்த சம்மில் 3த்தையும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. மீன் கண்டுபிடிக்கணும், மீடியன் கண்டுபிடிக்கணும், மோடு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம அது ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது வரைக்கும் ஓகேல? மீன் மீடியன் மோடு ஓகேல? Okay sir. ஓகே, இப்போ நான் ஒரு சம் மூணுமே சேர்ந்து வந்தால் எப்படி போகிறது? மீன் மீடியன் மோடு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஒரு சம் 10 மார்க் சம்மு. ஃபைண்ட் தி மீன் மீடியன் அண்ட் மோட். ஸோ மீன் 3 வேலையை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டேட்டா வந்து கிளாஸ் இன்டர்வல், அதனால் கிளாஸ் சென்டர் சொல்லி அவங்க கிளாஸ் சென்டர் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வேஜஸ், மார்க்ஸ் அப்டைன், டவுனில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் கொடுப்பாங்க. அதுதான் நம்ம கிளாஸ் சென்டர் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கணும். ஸோ கிளாஸ் சென்டர் 60 to 70, 70 to வருது. ஃபஸ்ட்டு 20 to 30, அடுத்து 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70. Frequency 3, 5, 20, 10, 5. ஓகே, ஸோ இப்போ இந்த சம்மில் நம்ம மூணுத்துமே கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து கண்டினியூஸ் டைப் டேட்டா. 10 மார்க் சம். 10 மார்க்கில் கண்டினியூஸ் டைப் டேட்டா தான் அந்த 10 மார்க்கில் கேட்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அதனால் இது ஒரு சம்மை கொடுத்துட்டு மூணுத்துக்கு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. மீன் கண்டுபிடிக்கணும், மோடு கண்டுபிடிக்கணும், மீடியனும் கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் அந்த கிளாஸ் சென்டரில் அப்படியே எழுதிடுங்க. அதாவது அடுத்து ஃப்ரீக்வன்சி என்ன கொஸ்டின் கொடுத்தா அதை காலமாக எழுதுங்க. அதாவது 20 to 30, 30 to 40,
40 to 50, 50 to 60, 60 to 70. Next frequency வந்து 3, 5, 20, 10, 5. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த எண்ணோட விலை கண்டுபிடிங்க. இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்தாலே அதோட டோட்டல் தான் எண். இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. நீங்கள் போய் 1, 2, 3 இல்லை 5 டேட்டா இருக்கு சொல்லிட்டு அந்த 5 வந்து எண் எடுத்துறாதீங்க. ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்தாலே அதோட டோட்டல் தான் கேபிட்டல் எண். ஓகே, டோட்டல் பண்ணுங்க. 43 sir. வெரி குட், 43. ஸோ நான் இதில் வந்து மீன் மீடியன் மோட் மூணுமே கேட்டனால எப்பவுமே மீடியன் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் சிஎஃப் கண்டுபிடிச்சிடும். அது பக்கத்தில் சிஎஃப்னா இந்த ஃபர்ஸ்ட் வேலை இருக்கிற 3 அப்படியே போடணும். ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே போட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆட் பண்ண வருது அப்படியே கிராஸ்ல ஆட் பண்ணணும். சொல்லுங்க, ஆட் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி வேலையை அப்படியே போடணும் 3. அடுத்தது 3 + 5. 8 sir. குட். 8 + அப்படியே 20. ஸோ 8 உங்கள் டிஸ்பிளேல இருக்கும், ப்ளஸ் 20 டைப் பண்ணால் போதும். 28 sir. நெக்ஸ்ட் 38. குட். நெக்ஸ்ட் 43. வெரி குட். இந்த கீழே இருக்கிற என் வேல்யூ லாஸ்ட்ல சிஎஃப் வேல்யூ பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும். கண்டிப்பாக சேமாக தான் இருக்கணும். ஸோ சேமாக இருக்கு, நம்ம கரெக்டாக தான் ப்ராப்ளம் போட்டுருக்கணும் இருக்கும். ஓகே, அதனால சிஎஃப்ல இருக்க லாஸ்ட் நம்பர் அந்த எண்ணோட டோட்டல் என்ன இருக்கோ சேமாக இருந்தால் நம்ம ப்ராப்ளம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இல்லை நம்ம மீடியனு கேட்டதுனால மீன் கேட்டிருக்காங்க. அதனால மீனுக்கு வந்து எனக்கு எம் தேவை, மிட் வேல்யூ. எம்னா மிட் வேல்யூன்னு போடுவாங்க. இந்த கிளாஸ் இன்டர்வல் 20 to 30ல 20க்கும் 30க்கும் மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பை 2 சொன்னேன். அதாவது 20யும் லோவர் வேல்யூ அப்பர் வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க பை 2 என்ன வருது, ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிட்டு பை 2 போடுங்க. $25 sir. ஓகே. ஸோ அந்த மிட் வேல்யூ எம்னா மிட் வேல்யூ சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் அந்த கிளாஸ் சென்டர்ல இருக்க மிடில் நம்பர் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் நெக்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்பர் அந்த லோவர் லிமிட் அப்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பை 2. நம்ம ஒரு வாட்டி போடணும் தேவையில்லை. லென்த் ஆஃப் த கிளாஸ் சென்டர் லென்த் பார்த்தீங்கன்னா அதாவது சி வேல்யூ எல்லாத்துக்குமே 10 10 தானே டிஃபரன்ஸ். ஸோ ஒரு வாட்டி நம்ம மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு 25, அதுக்கடுத்து 10 10 ஆட் பண்ணுங்க. இதுக்குள்ள 10 ஆட் பண்ணா 35, 10 ஆட் பண்ணா 45, திருப்பி 10 ஆட் பண்ணா 55, 10 ஆட் பண்ணா 65. அந்த 10 என்னன்னா சி வேல்யூ. ஸோ அந்த கொஸ்டின்ல பாருங்க கிளாஸ் சென்டரோட டிஃபரன்ஸ், இந்த டிஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்கல 20க்கும் 30க்கும் என்ன டிஃபரன்ஸ் செப்பரேட் பண்ணீங்கன்னா 10 வரும். 30 40 செப்பரேட் பண்ணணும் 10, 40 50 செப்பரேட் பண்ணணும் 10. அந்த டிஃபரன்ஸ் தான் சி வேல்யூ நான் வச்சுக்கோங்க. அந்த சி ஃபர்ஸ்ட் வாட்டி மட்டும் நம்ம மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு 25 அது கூட அந்த சி ஆட் பண்ணிட்டே வந்துருங்க. சி வந்து 10, அந்த 10 அப்படியே ஆட் பண்ணிட்டே வந்துருங்க. ஓகே, அது சைடில் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரை ஆட் பண்ணி லோவர் லிமிட் அப்பர் லிமிட் ஆட் பண்ணி பை 2 போட்டுறதா மிட் வேல்யூ 25. அடுத்த வாட்டி ஒரு வாட்டியும் அப்படி போட்டால் தான் 35 தான் வரப்போகுது. ஸோ ஒரு வாட்டி போடணும் தேவையில்லை. ஒரு ஃபர்ஸ்ட் வேலைக்கு மட்டும் ஆட் பண்ணி பை 2 போட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த கிளாஸோட லென்த் 10 இருக்கா +10 +10 போட ஒரு டைம் சேவ் ஆகும். இல்லைன்னா நீங்கள் ஒரு வாட்டியும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பை 2 போகணும். இது ஓகே இல்லைம்மா இது மிட் வேல்யூ? Okay sir. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த எம், அது எம் கண்டுபிடிச்ச வரைக்கும் நம்ம எஃப்எம் கண்டுபிடிக்கணும். எஃப்எம்னா எஃப்ஐ எம்ஐ மல்டிப்ளை பண்ணணும். இது எதுக்குன்னா மீன் கண்டுபிடிக்க. நம்ம என் கண்டுபிடிச்சாச்சு, இந்த எஃப்ஐ எம்ஐ மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ எஃபோட வேல்யூ எம்மோட வேல்யூ என்ன ஒரு ஃபர்ஸ்ட் 3 × 25. 75 sir. குட். நெக்ஸ்ட் 5 × 35. 175 sir. Good. Next 20 × 45. 900. Good. 10 × 55 550. அது ஈஸி தான். லாஸ்ட் 5 × 65. 325 sir. இதோட டோட்டல் அப்படியே டோட்டல் பண்ணுங்க. சிக்மா எஃப்எம் டோட்டல் பண்ணி சொல்லுங்க. நானும் டோட்டல் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கார்டிங் நானே போடுறத விட ஸோ எல்லாம் இருந்துட்டு அப்படியே போட்டிங்கன்னா அதான் ஈஸியாக இருக்கும். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும், நீங்கள் சொல்கிற அப்படியே போடுறது. அதனால எல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை டோட்டல் பண்ணி சொல்லுங்கள். 2025 sir. 2025. நான் செக் பண்ணுறேன். 275 + 900 + 550 + 25. ரைட், வெரி குட். நவ் இப்போ நம்ம மீன் ஃபார்முலா ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் மீன் கண்டுபிடிக்க போகிறேன். மீனோட ஃபார்முலா வந்து சிக்மா ஃபார்முலா நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் படிச்சுக்கோங்க. சிக்மா எஃப்எம் பை என்.
ஸோ நம்ம கண்டுபிடிச்ச எஃப்எம் அந்த டோட்டலையும் என் வந்து 43 ரெண்டுத்தையும் அப்படியே டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா வருது 47.09. 47.09 93 வருது. பாயிண்ட்டுக்கு அடுத்து நம்ம 2 நம்பர் போட்டால் போதும், இல்லை 3 நம்பர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 or 3 நம்பர் ரைட். ஸோ 47.09, ஸோ தட் இஸ் மீன். ஸோ நெக்ஸ்ட் மீடியன் கண்டுபிடிக்க போகிறோம். மீடியன் கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம மீடியன் கிளாஸ் சொன்னேன், அதாவது மீடியன் கிளாஸ் அதை கண்டுபிடிங்க. மீடியன் கிளாஸ்னா n/2. அந்த மீடியனில் வர ஃபார்முலாவில் n/2 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். n வந்து 43, 43/2 என்ன வருது? 43/2. 21.5, sir. குட். அந்த 21.5 சிஎஃப்ல எந்த நம்பர்ல வருது பாருங்க. ஸோ மீடியன்னாலே நம்ம மீடியன் கிளாஸை கண்டுபிடிக்கணும். அதாவது மீடியன் கிளாஸோட ஃபார்முலா வந்து n/2. அதை கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம மீடியன் ஃபார்முலாக்கே போகணும். ஓகே, ஆனால் n/2 நம்பர் என்ன வருது கண்டுபிடிச்சிட்டு சிஎஃப்ல எந்த நம்பர்ல 1/21.5 வருது? சிஎஃப்ல ஒரு நம்பரா பாருங்க. 28, sir. வெரி குட். ஸோ அந்த ரோ அப்படியே மார்க் பண்ணுங்க. அந்த ரோ அதாவது சிஎஃப்ல இருந்து அந்த எஃப்எம் அதெல்லாம் நம்ம மார்க் பண்ண தேவையில்லை. ஸோ கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி சிஎஃப், அதனால தான் எஃப் கண்டுபிடிச்சோன்னு நான் எம் கண்டுபிடிக்காம சிஎஃப் போடுறேன். அப்போதான் அது பக்கத்தில் இருக்கும், எஃப் பக்கத்தில் சிஎஃப் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எஃப் கொடுப்பாங்க, அதுக்கடுத்து எம்மை கண்டுபிடிச்சு அதுக்கடுத்து சிஎஃப் போடுவாங்க. அதனால மீடியன் கொஸ்டின் கேட்டாலே ஃபர்ஸ்ட் சிஎஃப் எஃப்க்கு அடுத்து சிஎஃப் கண்டுபிடிங்க, அதுக்கடுத்து மீன் கேட்டாங்கன்னா அதுக்கடுத்து எம் அடுத்து எஃப்எம் போடுங்க. ஓகே, ஸோ நான் இதில் அந்த நம்ம அந்த ரோ அதாவது 21.5 அந்த 3ல கிடையாது, சிஎஃப்ல 8ல கிடையாது, 28ல இருக்கனால அந்த ரோவை மார்க் பண்ணிட்டேன். அதில் இருக்க ஒரு நம்பரா, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் எல், அடுத்து இது எஃப், மேலே இருக்க நம்பர் சிஎஃப். ஸோ நான் அப்படியே நோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்பர் இது எல், எஃப் வந்து 20, ப்ரிசைடிங் வேல்யூ இந்த சிஎஃப்ல 28க்கு மேலே இருக்கிறது தான் 8, அந்த 8 தான் சிஎஃப், 28 சிஎஃப்னு எடுத்துறாங்க. ஸோ அடுத்து சியோட வேல்யூ 10, நான் ஆல்ரெடி அந்த டிஃபரன்ஸ் 10 இருக்குது, அது சைடில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபார்முலா எழுதிட்டு அப்படியே அப்ளை பண்ணுறேன். மீடியன் ஈக்குவல் டு எல் பிளஸ் n/2 மைனஸ் சிஎஃப் பை எஃப் இன்ட்டு சி. ஸோ எல்லோட வேல்யூ 40 ப்ளஸ் n/2 வந்து நம்ம மேலே போட்டிருக்கு பாருங்க 21.5 மைனஸ் சிஎஃப் மேலே எனக்கு 8 டிவைட் பை எஃப் வந்து 20 இன்ட்டு சி வந்து 10. இதை நான் சொன்ன ஒரே டைப் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுங்கள், கவுண்ட் பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணிவிட்டு அடுத்து மல்டிப்ளை இன்ட்டு 10 டிவைட் பை 20, லாஸ்ட்டில் ப்ளஸ் 40. என்ன ஆன்சர் இது பாருங்கள். ஸோ எல்ல மட்டும் டச் பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் நம்பரில் சப்ராக்ட் மல்டிப்ளை டிவைட் லாஸ்ட்டில் ப்ளஸ் 40, இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். $67, sir. 67 into 10, 20, 21.5 minus 8 அடுத்து into 10 divided by 20. என்ன வருது? இல்லை தப்பாக வருது. ஃபஸ்ட்டு அந்த நான் ரவுண்ட் பண்ணியிருக்கல 21.5 minus 8, அதுக்கடுத்து into 10 அடுத்து divided by 20, லாஸ்ட்டில் நீங்கள் நார்மல் கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்களா சயின்டிஃபிக் கால்குலேட்டர்? Scientific calculator. ஸோ சயின்டிஃபிக்னா என்ன பண்ணுன்னா நீங்கள் ஒரு வாட்டி ஈக்குவல் போகணும். 21.5 minus 8 ஈக்குவல் டு, அடுத்து இன்ட்டு 10 ஈக்குவல் டு, அடுத்து டிவைட் பை 20 ஈக்குவல் டு, அப்படியே டைப் பண்ணால் வர நார்மல் கால்குலேட்டர் அப்படியே டைப் பண்ணால் அப்படியே ஆன்சர் வந்துடும். சயின்டிஃபிக் அலோவ் பண்ணுறாங்களா உங்கள் காலேஜில்? Yes, sir. அப்படியா? சயின்டிஃபிக் சம்டைம் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஸ்குவாட் வரும்போது அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க வெளியே அந்த எக்ஸ்டர்னல் வரும்போது. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி டைப் பண்ணுங்கள். 21.5 minus 8 ஈக்குவல் டு, அடுத்து இன்ட்டு 10 ஈக்குவல் டு, டிவைட் பை 20 ஈக்குவல் டு, லாஸ்ட்டில் 40 ப்ளஸ் 40 ஈக்குவல். ஸோ ஒரு இதுக்கு ஈக்குவல் போகணும், அப்படியே டைப் பண்ண வராது. 46.75. 46.75 ஆஃப்டர் டெசிமலுக்கு அடுத்து வந்து நம்ம அதை தனித்தனி நம்பரை தான் சொல்லணும், ஃபுல்லாக சொல்லக்கூடாது. 75 சொல்லணும். குட். ஓகேல இது மீடியன் ஓகேல? Okay, sir. நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் மோடு. ஸோ நான் மோட் ஃபார்மில் எழுதிடுறேன். எல் ப்ளஸ் f1 மைனஸ் f0, டவுனில் அதே தான், ஆனால் 2 போட்டுட்டு f1 மைனஸ் f0 மைனஸ் f2 ஒரு லாஸ்ட்டில் இன்ட்டு சி. ஸோ இப்போ இந்த மோடுக்கு வந்து நம்ம காலமை பார்க்கவே தேவையில்லை, கொஸ்டினை பார்த்தாலே போதும்.
ஃப்ரீக்வன்சியில் எது பெரிய நம்பர் கொஸ்டினில்? எஃப்ல எது பெரிய நம்பர்? 20 சார். அந்த 20 தான் நம்மளோட F1. அதுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ இருக்கிறது 5 தான் F0. அந்த F1க்கு நெக்ஸ்ட்டாக இருக்கிறது தான் F2. F1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். F1க்கு அப்படியே மேலே இருக்கிறது தான் L வேல்யூ. L வேல்யூ வந்து 40. ஓகே இல்லது? ஓகே சார். ஸோ இப்போ நான் ஃபார்முலாவில் L வந்து 40 ப்ளஸ் F1 வந்து 20 minus 5 F0 to 5 20 minus 5 டவுனில் F1 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் F1 வந்து 20 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 40 வரும் மைனஸ் அந்த 5 அப்படியே தான் வரும். அடுத்து F2 10 நினைக்கிறேன். F2 வந்து 10 வேல்யூ இன்ட்டு சி மேலே இன்ட்டு சி 10 தான் போட்டிருக்கோம். சி வேல்யூ 10. ஸோ ஃபஸ்ட்டில் இது அப்படியே இருக்கட்டும். 20 minus 5 வந்து 15 வரும். டவுனில் அப்படியே டைப் பண்ணுங்கள். 40 minus 5 minus 10 ஈக்குவல் டு போடுங்க. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம மேலே சப்ராக்ட் பண்ணி கீழே சப்ராக்ட் பண்ணி ஒரு ஸ்டெப் எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் தான் நம்ம போகணும். 25 சார். குட். 25 இன்ட்டு 10. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே டைப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 15 இன்ட்டு 10 ஈக்குவல் டு போட்டு டிவைட் பை 20 போடுங்க. ஸோ சயின்டிஃபிக்னா ஒரு இதுக்கும் நம்ம ஈக்குவல் போடணும். 15 இன்ட்டு 10 போட்டு ஈக்குவல் டு அடுத்தது டிவைட் பை 5 போடுங்க. 25 ஈக்குவல் டு அடுத்து லாஸ்ட்டில் ப்ளஸ் 14 போடுங்க. ஸோ 15 இன்ட்டு 10 ஈக்குவல் அடுத்து டிவைட் பை 25 ஈக்குவல் ஒரு நம்பர் வரும். அடுத்து ப்ளஸ் 40. 46 சார். வெரி குட். 46. குட். ஸோ அதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி மீன் மீடியன் மோடு இதுதான் 10 மார்க்கில் கேட்பாங்க. ஒரு கிளாஸ் சென்ட்ரல் டைப் டேட்டா சம் கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் வந்து மூணுமே கேட்பாங்க. ஸோ மீன் மீடியன் மோடு மூணுமே கேட்டாங்கன்னா நான் எப்படி போடுறேன் இதே மாதிரி தான் போகணும். ஃபஸ்ட்டு கிளாஸ் சென்ட்ரல் ஃப்ரீக்வன்சி அவங்க கொடுத்துருக்காங்க. சிஎஃப் கண்டுபிடிங்க. அது எதுக்குன்னா மீடியனுக்காக. அடுத்து மிட் வேல்யூ அந்த கிளாஸ் சென்ட்ரல் மிட் வேல்யூ எம். அடுத்தது அந்த எஃப்ஐ எம்ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எஃப்எம். அந்த எஃப்எம் டோட்டலையும் என்ஐயும் டிவைட் பண்ணால் அதுதான் மீன். அடுத்து மீடியன் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு மீடியன் கிளாஸ் n/2 கண்டுபிடிச்சு அந்த நம்பர் எங்கே சிஎஃப்ல நம்மளே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே இந்த கிளாஸ் சென்டரில் எது மிடில் இருக்கோ அதை அப்படியே ரவுண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க எத்தனை டேட்டா கொடுக்குறோம் எதுவும் மிடில் இருக்கோ அப்படி ரவுண்ட் பண்ணக்கூடாது. n/2 கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் சிஎஃப்ல எங்கே வருது சிஎஃப்ல அந்த ரோவை தான் நம்ம மார்க் பண்ணி அதில் எல்எஃப் ப்ரீவியஸ் வேல்யூ சிஎஃப் அது எழுதி வச்சுட்டு கிளாஸ் சென்டர் லென்த் எவ்வளோ வருதோ அது சி வேல்யூ. ஸோ அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணி அப்படியே டைப் பண்ண சொன்னால் அதுமாதிரி டைப் பண்ணுங்கள். மோடுக்கு எல் ப்ளஸ் F1 மைனஸ் F0 ஃப்ரீக்வன்சியில் அதுக்கு நம்ம காலம் பார்க்கவே தேவையில்லை. அது கொஸ்டினில் எஃப்ல எது பெரிய நம்பரோ F1 ப்ரீவியஸ் F0 அடுத்து F2 F1க்கு மேலே எல் அதை அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இது ஓகே இல்லைங்க? ஓகே சார். ஸோ இப்படி தான் மீன் மீடியன் மோடு கண்டிப்பாக 5 மார்க்ஸ் சம் கேட்பாங்க. அடுத்து 10 மார்க்கில் மேக்ஸிமம் இந்த கண்டினியூஸ் டைப் டேட்டா தான் கேட்பாங்க. சப்போஸ் இண்டிவிஜுவல் டேட்டா கேட்டால் கொடுத்தாலும் நான் ஆல்ரெடி 3 டேட்டா வச்சு சம் 3 சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் அடுத்த சாப்டர்னா மெஷர் ஆஃப் டிஸ்பரேஷன் ரேஞ்சு ஸ்டாண்டர்டேஷன் குவார்டைல் டிவிஷன் இருக்குது. அது வெரி சிம்பிள் தான். அது அடுத்து லாஸ்ட் சாப்டரில் கார்லேஷன் ரேங்க் கார்லேஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அது எப்படின்னா உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகே இது வரைக்கும் ஓகேலாமா? ஓகே சார். சார் இதுல தியரியும் வருமா சார்? ஃபர்ஸ்ட் 2 யூனிட் வந்து தியரி மாதிரி. அதில் செகண்ட் யூனிட் வந்து உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் டயக்ராம் டைப்ஸ் ஆஃப் ஹிஸ்டோகிராம் சொல்லிட்டு இருக்கு. என்னென்ன டயக்ராம் சொல்லிட்டு என்னென்ன கிராஃப்ஸ் இருக்குன்னு கிராஃப்ஸ். எஸ் சார். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லிமிடேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு ஜென்ரலாக ஒரு 3-4 தியரி இருக்குது. அதுதான் ஜென்ரலாக கேட்குறாங்க. ஸோ அதை தியரி அப்படியே படிச்சு ஓகே. லாஸ்ட் 3 யூனிட் தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ். அதை வச்சு நீ 10 மார்க் 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். பட் 2 மார்க்ஸ் ஃபுல்லாமே தியரி தான் கேட்பாங்க. எப்படின்னா டிஃபைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வாட் இஸ் மோட், வாட் இஸ் மீடியன், வாட் இஸ் கார்லேஷன், இந்த மாதிரி தான் 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ 2 மார்க் வந்து நான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் மெட்டீரியல். அது நீங்கள் அப்படியே நல்லா படிங்க. ஓகே. ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே பாய். தேங்க்யூ சார்.